அழிந்து வரும் பட்டியலில் உள்ள பிணந்தெண்ணி கழுகுகளை பாதுகாக்க அவை அதிகமாக உள்ள மாயார் பகுதிகளை பிணந்தெண்ணி கழுகுகள் சரணாலயமாக மாற்ற வேண்டுமென வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்தியாவில் 9 வகையான பிணம் தின்னி கழுகுகள் உள்ளன. இதில் அழிந்து வரும் பட்டியலில் உள்ள வெண்முதுகு, நீண்ட அலகு, மஞ்சள் முகம், செங்கழுத்து என 4 வகையான பிணம் தின்னி கழுகுகள் நீலகிரி மலைப்பகுதியில் அதிக அளவில் உள்ளன. முதுமலை புலிகள் காப்பகம், சீகூர், மாயார் பள்ளத்தாக்கு மற்றும் சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் இந்த பிணம் தின்னி கழுகுகளை அதிகமாக காண முடியும். இந்த கழுகுகள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 அடி உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டவை. இறந்த விலங்குகளின் உடலை உணவாக உண்டு வனப்பகுதியை தூய்மையாக வைத்திருக்க உதவுவதாக இந்த வகை கழுகுகளை இயற்கையின் பாதுகாவலன் என்று அழைக்கிறார்கள். அரிய வல்ச்சர் இனங்கள் இங்கே இருக்குது. மனித நடமாட்டமே இல்லாத அமைதியான சூழ்நிலையில் தான் இந்த வல்ச்சர் இருக்கும். இந்த ஏரியாவை பொறுத்தளவு இந்த வல்ச்சர் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் அது வாழறதுக்கும் நல்ல உகந்த இடமா இந்த இடம் இருக்குது. இமயமலை பகுதிகளிலும் பனி பிரதேசங்களிலும் மட்டுமே காணப்படும் ஹிமாலயா சினேரியஸ் வகை கழுகுகள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சீகூர் வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பார்க்க அரிதான இந்த இனக்கழுகு தொடர்ந்து 500 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து செல்லும் திறன் கொண்டவை. வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாகவும் அவற்றின் வாழ்விடம் சுருங்கி வருவதாகவும் ஹிமாலயா சினேரியஸ் வகை கழுகு நீலகிரி மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம் என்கிறார் கழுகு ஆய்வு மாணவரான சாம்சன். ஹிமாலயன் வல்ச்சர் மற்றும் இப்போ புதுசாக யுரேஷியன் வல்ச்சர் சொல்லி 2 வல்ச்சர் புதுசாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே பேசேஜ் மைக்ரண்ட், அதாவது ரொம்ப ரேராக விசிட் பண்ணுறது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ கண்டுபிடிச்சிருக்க சினேரியஸ் வல்ச்சர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 6 ரெக்கார்டு தான் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணாங்க சதர்ன் இந்தியாவில். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு கேரளா, இன்னும் 2 ரெக்கார்டு கர்நாடகா, 1 ரெக்கார்டு ஆந்திரா, அப்புறம் 2 ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்போ புதுசாக மாயார் வயலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது 3வது, தமிழ்நாட்டுக்கு இது 3வது ரெக்கார்டு. கடந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பாப்புலேஷன் நிறையா ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய சின்ன சிக்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியும். உங்களுக்கு நெஸ்ட்லேயே நிறைய சிக்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த 3 ஸ்டேட்லேயும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கிறனால இது ரொம்ப பாதுகாக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது இனியும் இப்போ நல்லா பாப்புலேஷன் இருக்குது. இது இனியும் கொஞ்சம் கூட நல்லா மோடிஃபை பண்ணி நல்லா இது பண்ணான்னா நல்லா இது பண்ணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. கழுகுகள் வாழ்வதற்கு ஏற்ற காலநிலை நீலகிரியில் நிலவுவதால் அழிந்து வரும் பட்டியலில் உள்ள கழுகுகளை பாதுகாக்கவும் இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தவும் சீகூர் மற்றும் மாயார் பள்ளத்தாக்கு பகுதியை பிணந்தெண்ணி கழுகுகள் சரணாலயமாக மாற்ற வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கழுகுகள் வாழ ஏற்ற சூழ்நிலை இங்கு நிலவுவதால் கழுகுகளின் சரணாலயமாக இதை மாற்றினால் அழிந்து வரும் பட்டியலில் உள்ள இந்த கழுகுகளை பாதுகாக்க உதவும் என்பதே ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.